காட்டு தீயாக பரவிய போராட்டம். மோடி அமித்ஷா பதவிக்கு நாள் குறித்த இளைஞர்கள். குண்டுக்கட்டாக தூக்கப்பட்ட ராகுல் காந்தி. தரவென்று தரையில் இழுத்த அட்டூழியம். ராகுல் காந்தியின் மூக்கை உடைத்த டெல்லி காவல்துறை. ஆணியால் தாக்கும் அராஜகம். கரண்ட் ஷாக் வைக்கும் மோடியின் பாதுகாவலர்கள். கொதித்து எழுந்த ஜென்சி இளைஞர்கள். அமித்ஷாவுக்கு அதிரடி எச்சரிக்கை கொடுத்திருக்கும் களத்தில் போராட்ட வீரர்கள். காலை வாரும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள். வீடியோ தேசிய அளவில் வைரலானது. ஆடை கிழிக்கப்பட்ட பெண்ணின் ஆதங்கமான பேச்சு. சாப்பாட்டுக்கு பின்னால் அலையும் சங்கி ஊடகங்கள். செருப்பால் அடித்து விரட்டும் இளைஞர்கள். இது மாதிரி அங்கே டெல்லி போராட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் சம்பந்தமாகவும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக உண்மையை இன்னைக்கு பேசி ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய உண்மை தகவல் சம்பந்தமாகவும் செய்திகளோட பின்னணியையும் மிக முக்கியமாக அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த டெல்லி போராட்டம் பெரிய அளவில் நாளுக்கு நாள் காட்டு தீயா இன்னைக்கு அங்கே பரவிட்டு இருக்கு. மாணவர்கள் சிஜேபி ஆரம்பித்தாங்க, அதுக்கடுத்து மாணவர்களுடைய ஆதரவு வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சது. பல பெற்றோர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் யாருமே இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறை, சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக அவங்க அங்கேருந்து வெளியே தரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் பல பெற்றோர்கள் நாங்கள் இங்கேருந்து போக முடியாது, நான் என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக போராடிட்டு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, நான் மழை வெயில் என்று கஷ்டப்படலாம் என் பிள்ளையோட எதிர்காலத்துக்கு தான். ஆனால் என் பிள்ளைகளோட கல்வியே இங்கே பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறி போயிருக்கு. நான் இந்த களத்தை விட்டு நவர முடியாது, நீ என்னை அடிக்கிறியா அடிச்சுக்கோ, சுட்டு கொள்றியா சுட்டு சாவடி, ஆனால் இங்கேருந்து நான் போக முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் அங்கே களத்தில் அவ்வளோ உறுதியாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த டெல்லி காவல்துறை, இந்த பாஜகவுடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடிய இந்த காவல்துறை ஆணிகளை வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்க எடுத்து காட்டுறாங்க, சார் இந்த லத்தியை பாருங்க சார், அதில் ஆணி சொருவி இருக்கு, இதை வச்சு தான் சார் எங்களை அடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் மண்டை கிழிஞ்சி ஒவ்வொரு இடங்களில் கிழிஞ்சிருக்கு, இதெல்லாம் வச்சு அடிச்சு தான் எங்களை இப்படியாப்பட்ட அடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆணிகளை கையில் எடுத்து ஆதாரத்தோடு அந்த மாணவர்கள் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு 15 வயசு இருக்கு. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு ஒரு சிவப்பு கலர் டிஷர்ட் எடுத்து அந்த டிஷர்ட்டை காட்டி காட்டி ஆதங்கமாக பேசுது. அப்புறம் அந்த பிள்ளை என்னதான் இந்தியில் பேசுதுன்னு சொல்லி நம்ம நல்லா போய் கேட்டு பார்க்கும்போது, நான் இந்த கையில் இருக்கேன், என் கையில் இருக்க இந்த பிளாக் கலர் டிஷர்ட், இதை போட்டு தான் இந்த போராட்ட களத்துக்கு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அராஜக காவல்துறை என்னோட டிஷர்ட்டை இழுத்து கிழிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்து மேலே எங்களுடைய ஆடைகளை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சி எங்களை அங்கே இழுக்கிறது இங்கே இழுக்கிறதுன்னு எங்களுடைய ஆடைகளை கிழிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த போராட்டத்தில் எங்களோட வந்திருக்காங்களே சகோதரர்கள், என் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், என் வயசு இருக்கக்கூடிய இந்த போராட்டக்கூடிய இளைஞர்கள், இவன் அதில் ஒருத்தன் அவனோட போட்டுட்டு இருக்க டிஷர்ட்டை கழட்டி எனக்கு கொடுத்தான், அந்த டிஷர்ட்டை கழிச்சு என்னோட மானத்தை காப்பாற்றிருக்கிறான், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை இந்த காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அந்த இடத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இது மாதிரி பல காட்சிகள் இருக்கு, நான் ஒவ்வொன்றா வரிசையாக வரேன். அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மூக்கு உடைக்கப்பட்டு அவரை தரையில் தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு காட்சி. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டருக்கு சமமான ஒரு அந்தஸ்து. ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அங்கே அவங்களுடைய மினிஸ்டர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நிகரான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரை ஒரு குற்றவாளியை, ஒரு சமூக விரோதியை எப்படி இழுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதாவது இந்த போராட்டம் பெரிய அளவில் ஆனோடனே, ஆனால் உண்மையாகவே இந்த இடத்துல ஆம் ஆத்மியை மனசார பாராட்டலாம். இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த உடனே இந்த போராட்டத்துக்கு முக்கிய தலைவர்களுடைய ஆதரவு இருந்தால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுமே அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்டது. இங்கேருந்து நம்ம முதலமைச்சர் கடைசி வரைக்கும் முதலமைச்சர் விஜய் வாயை திறக்க மாட்டார். அப்போ இப்படியே எல்லாருமே இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லி ஆம் ஆத்மியோட தரப்பில் வந்து முதல் ஆதரவு குரல். அங்கே சோனம் வாங்சுக்கை குண்டு கட்டியாக ஊற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஊற்றிட்டு போய் போட்டாங்க. அப்போ பெரிய ஆள் யாருமே இல்லை, வெறும் சின்ன பசங்க, விடலை பசங்க தான் போராடிட்டு இருக்காங்கன்ற நிலைமை வந்த உடனே ஆம் ஆத்மியிலேருந்து அவங்களுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய சஞ்சய் மிஸ்ரா, இது மாதிரியான பல பேர் அவங்களுடைய போராட்டத்தில் களத்தில் இறங்கி கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார். இந்த இடத்துல சோனம் வாங்சுக் இல்லாததால் நானே அந்த போராட்டத்தில் இறங்குறேன், இதுக்கு நானே தலைமை தாங்கிக்கிறேன், அல்லது இந்த போராட்டத்தில் ஒரு நபரானா கூட கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய குரல் பங்கெடுத்து ஆம் ஆத்மியை சேர்ந்த எல்லாருமே அந்த போராட்டத்தில் கலந்த உடனே போராட்டம் வெகுஜன போராட்டமாக மாற்ற ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக வர ஆரம்பிக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவருமே இந்த போராட்டத்தில் கலந்து பிரதமர் மோடியோட வீடை நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அதாவது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேரணி, அப்படியே அந்த பேரணி வந்து பிரதமருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க்னு சொல்லக்கூடிய பிரதமருடைய வீடு, அந்த பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது
அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அங்கேருந்து குண்டு கட்டாக அந்த போலீஸ் தூக்கிட்டு போகிறாங்க. இல்லை வர முடியாது, கண்டிப்பாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சாகணும் அப்படின்னு அங்கே போராட்ட குரல் வலுப்பெறும்போது ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தியை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரும் எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு, தட்டி பார்க்குறாரு, ஆனால் காலை பிடிச்சி தரன்னு. நம்ம ஊரில் எவனா குடிகாரங்க ரோட்டில் விழுந்துட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருப்பான், குடி போதில் பெரிய அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அப்படியாப்பட்ட குடிகாரங்களையும் சமூக விரோதிகளையும் எப்படி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவங்க போராட்டம் எதுக்கு? நம்ம பிள்ளைங்களோட படிப்பு பாதுகாக்கப்படணும், கல்வி தானே இங்கே முதன்மை ஆயுதம், அந்த பிள்ளைங்களோட கல்வி பாதுகாக்கப்படணும்னு போராடும் போது தரன்னு அந்த முதுகெல்லாம் அப்படியே தரையில் தேஞ்சிக்கிட்டே வருது. தரன்னு ராகுல் காந்தி பிடிச்சி இழுக்கிறாங்க, கையை காலை பிடிச்சி அப்படி தூக்கி குண்டு கட்டா தூக்கி பஸ்ஸில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது ராகுல் காந்தியோட மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அப்போ அந்த தூக்கும் போது ராகுல் காந்தியோட முகத்தில் அடிபட்டு அந்த காயம் ஏற்பட்டு ராகுல் காந்தியோட மூக்கிலேருந்து ரத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு அத்துமீறலோட தான் அந்த டெல்லி காவல்துறை, அதாவது முழு அதிகாரம் கொடுத்துட்டாங்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அதில் பல பாதுகாவலர்கள், காவல்துறை அதிகாரிகள், பல பேருக்கு பேட்சே இல்லை. அதாவது நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், சங்கிகள் உள்ளே இறங்கிட்டாங்க, சங்கிகள் வந்து போலீஸ் மாதிரி லத்தியை கையில் வச்சுட்டு சங்கிகள் வந்து அந்த மாணவர்களை தாக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நேற்று வீடியோவில் நம்ம அந்த வீடியோ ஆதாரத்தோட காமிச்சிருந்தோம். இப்போ களத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் என்னென்னா, சிஆர்பிஎஃப் அதிகாரிகளோட ஆடையில், அந்த ப்ளூ கலர் அந்த பாதுகாவலர்களோட ஆடையில், பல வீரர்களோட ஆடையில் பேட்ச் இல்லை. பொதுவாக அந்த ஆடையில் இருக்கும்போது அவங்களுடைய பெயர் என்னன்றது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆனால் பல வீரர்களுடைய ஆடையில் பேட்ச் இல்லை. அப்போ பேட்சில் இல்லையே, அப்போ இவங்க உண்மையாலே பாதுகாப்பு வீரர்கள் தானா அல்லது அரசால் ஏவி விடப்பட்ட அடியாட்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் உருவாயிருக்கு. அங்கே போய் கேட்குறாங்க, சார் பேட்ச் இல்லையா சார், நீங்கள் உண்மையிலே அதிகாரிகள் தானா, உண்மையாலே நீங்கள் இந்த பாதுகாப்பு படைக்கு தான் வந்திருக்கிறீங்களா இல்லை அடிக்கக்கூடிய அடியாட்களாக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் அங்கே களத்துலேருந்து ஒவ்வொரு நேரமும் இதை வீடியோ ஆதாரத்தோட பதிவு செய்கிறாங்க. இங்கே ராகுல் காந்தி மட்டும் இல்லை, கூட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்துட்டாங்க. அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசில் அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர், அகிலேஷ் யாதவ் இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டாரு. பிரியங்கா காந்தி உண்மையால ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களே அப்படி குண்டு கட்டா தூக்கி பஸ்ஸில் ஏற்றும் போது மோடி கயார் ஹே, மோடி ஒரு கோழத்தனமான ஒரு நபர், மோடி ஒரு கோழை அப்படின்னு சொல்லி மோடி கயார் ஹே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டத்தை அவ்வளோ வீரியமாக பிரியங்கா காந்தி அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றாங்க. எவ்வளோ போலீஸ் நிற்கும் போதும் அவ்வளோ துணிச்சலான அந்த களத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் தாக்கரே, சிவசேனாவில் வந்து உத்தவ் தாக்கரே அந்த போராட்டத்தில் கலந்து, அவரும் போராட்டத்தில் நேரிலே போய் கலந்து அவங்களுடைய முழு ஆதரவு கொடுத்திருந்தாரு. மஹுவா மொய்த்ரா, திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியோட கட்சியிலேருந்து மஹுவா மொய்த்ரா அந்த போராட்ட களத்துக்கு வந்து அவங்களோட பங்களிப்பை செஞ்சுருந்தாங்க. ஆம் ஆத்மியை சேர்ந்த பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸுடைய கேரள முதலமைச்சராக இருக்கக்கூடிய சதீசன், கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய டிகேஎஸ், இவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்து அவங்களுடைய முழுமையான ஆதரவுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இங்கே ஆதரவுகளை பதிவு செய்யாத ஒரே நபர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மட்டும்தான். விஜய் இதுக்காக ஒரே ஒரு ட்வீட், நேற்று வீடியோவில் நான் இதை சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், விஜய் அவருடைய சார்பிலிருந்து ஒரு அறிக்கை மட்டும் தான் வரும். இங்கே திருக்குறள் அறிவிப்பை சட்டமன்றத்துக்கு முன்னாடி போய் ஒரு போராட்டம் பண்ணார், இதனால் வேறு வழி இல்லாமல் விஜய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரும், அந்த அறிக்கையில் பாஜகன்ற பெயர் கூட இருக்காது. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதுதான் நடந்தது. முதலமைச்சர் விஜய் இதை கண்டித்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. அந்த போஸ்ட்டில் என்ன போடுறாருன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய காவல்துறைக்கும் சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சியினருக்கும் நடந்தக்கூடிய மோதல் கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் என்ன நடந்துச்சான், காவல்துறைக்கும் கரப்பாம்பூச்சி கட்சிக்கும் ஒரு மோதல் போக்கு நடந்துச்சான். எப்படியாப்பட்ட ஒரு பேச்சு இதெல்லாம், எவ்வளோ, அதாவது பாஜகவுடைய குரலை தான் இன்னைக்கு விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே கரப்பாம்பூச்சி கட்சிக்காக போராட்டம் நடக்குது, அங்கே மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான். கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பித்து வச்சாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கரப்பாம்பூச்சி கட்சியை சேர்ந்தவங்க இல்லை, எல்லா கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. குறிப்பாக மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் களத்தில் இருக்கிறாங்க. ஆனால் விஜய் இதை அப்படியே நார்மலைஸ் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் அதில் பாஜகன்ற பெயர் இல்லை, மோடின்ற பெயர் இல்லை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்ன்ற பெயர் இல்லை, ஏன்பா குறைஞ்சபட்சம் ஒன்றிய அரசுன்ற பெயர் கூட அதில் இல்லை. ஒன்றிய அரசு அப்படின்ற பெயர் கூட இல்லாமல் இப்படியாப்பட்ட நாசுக்கா பாஜகவுக்கு வலிக்காம, பாஜகவுடைய பெயரை கூட சொல்லாமல் யாரோ ஒரு கரப்பாம்பூச்சி கட்சி தான் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாஜகவுடைய குரலாக தான் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு நாங்கள் கூட நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி பூசி முழுன மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் கொடுமை என்ன தெரியுமா, இந்த முட்டாள் வடக்கான அவனை திட்ட முடியல, அவன் தான் இன்றைக்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கான், அவனை முட்டாள்னு சொல்ல கூட மனசு வரல. ஒரு சில முட்டாள் வடக்கான் அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடியவங்க, விஜய் தளபதி படா ஆவாஸ் கர்த்தியா அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. முதலமைச்சர் விஜய் வந்து போராட்டத்துக்கே கலந்து வந்துட்டாரு, இவர் முதலமைச்சர் விஜய் பெரம்பூரில் நடந்து போனார்ல, அந்த வீடியோலாம் தூக்கி போட்டு முதலமைச்சர் விஜய் போராட்டத்துக்கு வந்துட்டாரு, டெல்லிக்கு வந்துட்டாரு, ஜந்தர் மந்தர் வந்துட்டான்னு சொல்லி கிறுக்குத்தனமாக உளறிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு கீழே கமெண்ட்டில் போய் நெக்ஸ்ட் பிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் அறிவு கட்டத்தனமாக அங்கே கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கூத்தை எங்கே போய் சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல.
அப்போ இப்படியெல்லாம் நடக்கும்போது இதில் அடுத்த கட்ட சுவாரஸ்யமான ஒரு விஷயம், களத்தில் இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள் செருப்பால் அடித்து விரட்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் அங்கே பெரிய ஹைலைட்டாக மாறி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சங்கி ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குதோ இது வெளிநாட்டு சதி, வெளிநாட்டிலேருந்து காசு கொடுத்து போராட்டம் பண்ண சொல்கிறாங்க. எப்படி நம்ம விவசாயிகள் அந்த வேளாண் மசோதா எதிர்த்து போராட்டம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் இவங்களுடைய சினிமா நடிகர்கள், இவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இது இந்த சைனா சதி, பாகிஸ்தானோட சதின்னு சொல்லி போராடக்கூடிய விவசாயிகள்லாம் கூலி வாங்கிக்கிட்டு காசு வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்கன்னு எப்படி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதே யுக்தி இவங்களுக்கு ஒரே பேசுகிற ஒரே டைலாக் தான். இவங்களுக்கு எதிராக யாராவது போராட்டம் பண்ணிட்டா காசு வாங்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க, வெளிநாட்டு சதின்னு சொல்லி ஒரு கதையை அடிச்சு விட வேண்டியது. என்னவோ பாஜகன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க தான் ஒட்டுமொத்தமாக ஓனரு, பாஜகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணால் இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த போராட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சாப்பாடு யாருக்கெல்லாம் வருமோ, அதாவது இங்கே யாரும் சட்டியை தூக்கிக்கிட்டு சாப்பாடை கொண்டு போய் அங்கே ஆக்கி சாப்பிட முடியல, அங்கே போராடுறாங்க. போராடும் போது 24 நாள் போடாமல் 3 நாள் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்படி சாப்பிடும் போது எப்படியோ வெளியிலேருந்து யாராவது கொடுத்தானே அன்பளிப்பாக சாப்பாடு கொடுப்பாங்க, போகிற வழியில் கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு கேடுகட்ட சங்கி நாய் ஒருத்தன் மைக்கை தூக்கிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ஓ தேக்கோ இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கு சாப்பாடு, வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுத்து நாங்கள் உதவுவாங்கன்னு சொல்கிறோம்ல, இதை பாருங்கள், ஆதாரத்தை பாருங்கள், ஜொமேட்டோலேருந்து சாப்பாடு வருது, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஸ்நாக்ஸ் வருது, ஒவ்வொரு இதுலேருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. அரே பையா போலோ இது யார் ஆர்டர் பண்ணா சொல்லு. யாரோ ஆர்டர் பண்ணாங்க சார், இந்த நேமில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கொடுக்க சொன்னாங்க? ஆர்டர் பண்ணி ரேண்டமாக யாருக்கு அந்த போராட்டத்தில் யார் கையில் வேணாலும் கொடுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார். பார்த்தீங்களா யாருமே ஆள் தெரியாதவங்க பேர் தெரியாதவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி இங்கே சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வந்து இறங்குதுன்னு சொல்லி முட்டாள்தனமாக பைத்தியகாரத்தனமாக அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வரக்கூடிய சாப்பாடெல்லாம் போய் காட்டுறான், யார் யார் சாப்பிட்றா, யார் யார் அங்கே மோல்றாங்க பேல்றாங்கன்ட்டு அதை போய் அவங்க பின்னாடியே போய் அலைஞ்சு கிடக்குறான். ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு வேணாம்? நீ தான் மாட்டு மூத்திரத்தையே குடிச்சிட்டு கிடப்ப, மாட்டு சாணியை உட்காந்து திண்டுட்டு கிடப்ப. அங்கே இருக்கவங்களும் அப்படியே இருப்பாங்க. போராட்டம் பண்ணாலும் மக்களுக்காக, நாளைக்கு தலைமுறைக்காக போராட்டம் பண்ணாலும் அவங்க 3 வேளை சாப்பிட்டாகணும் இல்லையா? அதை போராடுறதுக்காக உடம்புல தெம்பு வேணும் இல்லையா? அப்போ சாப்பிடாம எப்படி இருப்பாங்க? உடம்பு மாட்டு மூத்திரத்தை சாணியை குடிச்சிட்டு அங்கே போராட்டம் பண்ண முடியும்? அப்போ அங்கே போராடக்கூடியவங்க ஒன்று அவங்களோட கை காசை வச்சு அங்கே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க, அல்லது ஒரு மனசு இருக்கக்கூடியவங்க, ஒரு இலகிய மனசு இருக்கவங்க, என் பிள்ளைக்காக தானே அவன் போராடுறான், அங்கே போராடி மண்டை உடைக்கப்பட்டு ரத்தம் வாங்கிட்டு அவன் போராடுறானே, என் பிள்ளைக்கு தானே அவன் போராடுறான், அப்போ என்னால் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பேட்டை டிவி சார்பில் கொரோனா டைமில் நம்ம உணவு பேட்டைன்னு சொல்லி ஒரு பணி ஆரம்பித்தோம். உணவு பேட்டை இந்த கொரோனா டைமில் கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் நம்ம சாப்பாடு டெய்லி சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பணி அப்படியே விட்ட வேணாம், வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் குறைஞ்சி நம்ம செய்வோம்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பேட்டை டீமை எல்லா நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பாடாக்கி மெரினா பீச்சில் ஆதரவற்ற தெருவோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி தேதிக்கு நம்ம டெல்லியில் இருந்தால் அந்த போராடக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது சாப்பாடு உதவி ஏதாவது செய்வோம் இல்லையா? தண்ணி பாட்டில் வாங்கி கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நல்லுள்ளம் படைச்ச யாரோ செய்கிறாங்க. ஒரு சாப்பாடு ஸ்விக்கிலையோ ஜொமேட்டோலையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி ஒரு 10 பேர், என் சக்திக்கு ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா என் பிள்ளைக்கு தான் நான் போராடுறான் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, இது பாருங்கள், இது வந்து இந்தியாவுக்கு எதிரான பணம் வருதுன்னு சொல்லி இதை பொய் செய்திகளை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பொய் செய்தி பரப்பக்கூடிய இந்த சங்கி ஊடகங்கள் இன்றைக்கி செருப்படி வாங்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சங்கி ஊடகங்கள் யாரெல்லாம் வராங்களோ இளைஞர்கள் அவங்கள விரட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தை பரப்பி பொய் செய்தியை பரப்புறானுங்க, நம்மளாம் இங்கே நம்மளை என்ன குரலை பதிவு செய்கிறோமோ நம்ம குரலை பதிவு செய்யாமல் பாஜகவுக்கு சார்பாக ஒரு கோடி மீடியாவை தான் அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இளைஞர்கள் கொதிப்படைஞ்சு தண்ணியை தூக்கி அடிக்கிறாங்க. தண்ணியை தூக்கி அந்த செய்தி நிருபர் மேலே, அந்த பத்திரிகையாளர் மேலே தூக்கி அடிக்கிறான். இந்த பொழப்புக்கு நீங்கள் சோத்தத்தையும் பியத்திங்களாமடா அப்படின்னு சொல்லி தண்ணியை தூக்கி அவங்க மேலே அடிச்சுட்டு ஒரு கட்டத்து மேலே கொதிச்சு வந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாய் காசு அதை அந்த பத்திரிகாரன் பாக்கெட்டில் வைக்கிறாங்க. இந்தடா இந்த காசுக்கு தாண்டா அப்படி பீத்திட்டு அலையிறீங்க, இந்தடா காசை புறா அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தி அடிக்காத குறை தான். அவங்க செருப்பால் அடிக்கலையே தவிர மற்றபடி அவ்வளோ கேவலப்படுத்தி எந்த அளவுக்கு கேவலமாக மீடியான்ற கூடிய ஒரு துறையை, ஒரு ஊடகத்துறை எவ்வளோ கேவலமாக பயன்படுத்திக்கிறாங்கன்றத இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே 2029க்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் பிறக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி NDTV, ஏன்னா NDTV இன்னைக்கு என்னைக்கு அதானி NDTVயை வாங்கினாரோ அது முழுக்க பாஜகவுக்கான ஒரு ஸ்போக் பர்சனாக செயல்படுறாங்க. அப்போ NDTV என்ன செய்கிறாங்கன்னா, போராடக்கூடிய இளைஞர்களை காவல்துறையினர் அமைதியான முறையில் கூட்டி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி லைவ்ல நின்றுட்டு ஒரு பொம்பளை நிருபர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்குது. உடனே அந்த பக்கத்திலே ஒரு பையன் ஒருத்தன் பேசுகிறான், ஏமா எப்படிமா போய் பேசுகிற, நீ ஒரு லைவ்ல நின்று இவ்வளோ கேவலமாக பேசுவியா, இவ்வளோ அடித்து மண்டையை உடைச்சி பெண்களை பட்டு காயப்படுத்தி இவ்வளோ கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியான முறையில் கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கெல்லாம் அறிவில்லை, சோத்த திங்களே அப்படின்னு சொல்லி அந்த களத்தில் நின்று இளைஞர்கள் கோடி மீடியாக்களை இன்றைக்கி அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த கோடி மீடியா எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்ததை
போராடக்கூடிய இளைஞர்கள் அவ்வளவு அழகாக அந்த இடத்துல அம்பலப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் பெரிய அளவிலான அங்கே வைரலாக நடந்துட்டு இருக்கு. இதில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோ என்னால் பார்க்க முடிஞ்சது. அங்கே 2 சிறுமிகள் ஒரு 14-15 வயசு தான் இருக்கு அந்த பொண்ணுங்களுக்கு. அந்த பொண்ணுங்க அழுதுகிட்டு பேசும்போது அவங்க ஆதங்கத்தோடு பேசும்போது அதை பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு அது வேதனையாகவே இருந்தாலும் ஆனால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அதில் அந்த 2 பொண்ணுங்க சொல்லுது, மோதிஜி மோதிஜி மித்ரோன் மித்ரோன்னு சொல்லி பேசுகிறீங்களே ஜி, நண்பர்களே நண்பர்களே மித்ரோன் மித்ரோன் பேசுகிறீங்களே, ஆனால் நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்கோம், இந்த மித்ரோனுடைய குரல் உங்களுக்கு கேட்கலையா, இந்த மித்ரோன் எதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எதுக்காக நாங்கள் அடி வாங்குறோன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ஆதங்கமாக மோடிஜிக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு பிள்ளை, அந்த பிள்ளை சொல்லுது, மன் கி பாத்னு உட்காந்து ரேடியோவில் பேசுகிறீங்களே, இங்கே எங்களோட மன் கி பாத்தை பேச மாட்டீங்களா, மன் கி பாத் தான் நெஞ்சின் குரல் அர்த்தம் வரும், மன் கி பாத்னு நெஞ்சின் குரல் பேசுகிறீங்களே, அப்போ எங்களோட நெஞ்சத்தின் குரலை கேட்க மாட்டீங்களா, நான் இத்தனை காலமாக பாஜகவுடைய ஆதரவாளர் இருந்தேன், அந்த புள்ள சொல்லுது, நான் இத்தனை காலமாக பாஜகவுடைய ஆதரவாளராக மோடியின் ஆதரவாளர் இருந்தேன், இனி அப்படி இருக்க மாட்டேன், இப்போ ஏற்பட்ட ஒரு அராஜகம் செஞ்சீங்களோ, இவ்வளோ வினாத்தால் கசிவு ஏற்பட்டு இவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் நடந்துமே தர்மேந்திர பிரதானை இப்போ நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்களோ, நாங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் இவ்வளோ அடி வாங்கி போராட்டம் பண்ணுறோம், அங்கே தர்மேந்திர பிரதானை இப்போ நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வேலைகள் செய்கிறீங்களோ, இனி பாஜகவை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமிகள், அதாவது அடுத்த ஜென்சி தலைமுறையினர் ஒரு நல்ல அறம் சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த தலைமுறை உருவாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் ராகுல் காந்தியோட கடந்த கால நிகழ்வுகளை கொஞ்சம் பாருங்களேன். ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஜோடா யாத்ரா என்னென்ன யாத்திராவும் நடத்தி பார்த்துட்டாரு. ஆனால் அந்த இவங்கள்ட்ட ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா மதத்தை வச்சு மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. மதத்தை காட்டி மூலச்சலவை செய்கிறதால இந்த மக்களுக்கு எவ்வளோ தான் அரசியலோ வரலாறுகளோ சொன்னாலும் இவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆனால் அடுத்த ஒரு தலைமுறை வருதில்ல, அவன் சோஷியல் மீடியா நல்ல விஷயங்கள் 4 விஷயங்களை கற்றுக்கிறான், அவனே படிக்க ஆரம்பிக்கிறான், சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஜென்சி தலைமுறையினர் படிக்கக்கூடிய தலைமுறையினரை நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியோட கடந்த 1 வருஷமாக அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள், வெறும் ஜென்சி இளைஞர்களை தான் அவர் டார்கெட் பண்ணுறாரு. அப்போ அந்த ஜென்சி இளைஞர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு வராங்க, நல்ல அரசியல் பார்வை அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த போராட்டத்தில் இவ்வளோ வேதனைகளை பார்த்தாலும் ஒரு அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறை உருவாகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையாகவே இது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் அவ்வளோ அராஜக தாக்குதல் நடத்துகிறாங்க. பெண்களை போட்டு அவ்வளோ அடித்து அராஜகம் பண்ணுறது, அவங்களோட பெற்றோர்கள் பெண்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய வயசுக்கோ எந்த ஒரு மரியாதை இல்லாமல் அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு டெல்லி போலீஸ் ஒரு பொண்ணு அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, இதை கேள்வி கேட்குறாங்க. டெல்லி போலீஸ் கிட்ட போய் அந்த பொண்ணோட கன்னத்தில் பலார்னு அறையிறாரு. பலார்னு அந்த பொண்ணோட கன்னத்தில் அறையக்கூடிய அளவுக்கு இவ்வளோ அராஜகங்கள். ஒட்டுமொத்த சுதந்திரம், நீ என்ன வேணாலும் அராஜகம் பண்ணிக்கோ. எப்படி குஜராத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கி அந்த கலவரம் நடத்தி குஜராத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது எப்படி அந்த குஜராத்தில் ஒட்டுமொத்தமாக முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ, அந்த மாதிரி தான் இன்றைக்கி டெல்லியில் அப்படியே குஜராத் பார்வை தான் நம்ம கண்மணியை வந்துக்கிட்டு போகுது. அவ்வளோ பெரிய அராஜகங்கள் அந்த இடத்துல நடக்குது. ஒரு 10-12 வயசு இருக்காங்க ஒரு பையனுக்கு. அந்த பையன் என் கல்வி பாதுகாக்கப்படணும், அவன் கல்விக்காக அவன் நிற்கிறான். அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்குமே, 12 வயசு இருக்குமே, அதை கூட பார்க்காம அவனையுமே லத்தியால் அடிக்கிறாங்க. அவன் போராட்டம், அந்த பிள்ளைக்கு என் வயசு, அந்த போலீஸு கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க, எனக்கு இந்த வயசில் ஒரு புள்ள இருக்குமே அப்படின்ற ஒரு அக்கறை இல்லாமல் அந்த பையனையும் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு மனசாட்சியெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க காவல்துறையாக செயல்படலை, இவங்க அரசுக்கான ஆளும் வர்க்கத்துக்கான ஏவல் துறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்க முடியுது. சில சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் எந்த அளவுக்கு வரம்பு மீறி போயிட்டாங்கன்னா, அங்கே இளைஞர்கள் ஓடுறாங்க, அதாவது ஒரு ஸ்டேஷனில் இருந்தோ எங்கேயாவது வெளியில் வந்து வேகமாக ஓடும்போது அவங்கள தடுக்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வரதால் தடுக்க முடியல, தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதலை நோக்கியே அந்த பசங்க போகிறாங்க. ஒரு கட்டத்து மேலே காலை வாரி விடுறாங்க. ஒரு பையன் வேகமாக வரான், அப்படியே உள்ள ஒரு போலீஸ் ஒருத்தர் காலை நீட்டுறாரு, அப்படியே தட்டிக்கு போய் அந்த பையன் கீழே விழுறான். அவ்வளோ பெரிய, நேற்று கூட வீடியோவில் நம்ம காட்டியிருந்தோம், ஒருத்தர் பேரிகார்டில் இருந்தார், அப்படியே 2 காலை பிடிச்சி அவர் அப்படியே தூக்கி போட்டு அவர் அவ்வளோ பெரிய இடத்துல போய் அந்த போய் விழுந்தார். அவ்வளோ விழுந்து அவருக்கு முதுகெலும்பெல்லாம் அங்கே என்ன ஆயிருக்குமோ தெரியல, அப்படி போய் குப்புற போய் விழுந்து கிடந்தார். இன்றைக்கி பார்க்கும்போது ஒருத்தன் ஓடி வரான், அவன் குறுக்கில் காலை விட்டு அவனை கீழே போய் அடிக்கிறது. இப்போ கீழே போய் அடிக்கிற முகம் போய் அடிப்படாது, பல்லு அடிப்படாது, இது எதையுமே யோசிக்கல, எனக்கு மேலே ஆர்டர் கொடுத்தாங்க அதை நான் செய்வேன் அப்படிங்கிற அளவில் இவ்வளோ பெரிய அராஜகங்கள் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது மோடி அரசுடைய இந்த அராஜகம், அமித்ஷாவுடைய இந்த அராஜகங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மாணவர்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த போராட்டம் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் எப்போ மாணவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்படுதோ, இவ்வளோ பெரிய அராஜக அத்துமீறல் நடக்கப்படுதோ, ஆணையை வச்செல்லாம் அடிக்கப்படுதோ, கரண்ட் ஷாக் கொடுக்கப்படுதோ, இப்போ அந்த மாணவர்களோட கோரிக்கை எங்கே போயிடுச்சுன்னா, மோடி ரிசைன் பண்ணணும், மோடி ராஜினாமா செய்யணும், அமித்ஷா ராஜினாமா செய்யணும், கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க நீங்கள் 3 பேர் தான், அப்போ நீங்கள் 3 பேருமே ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி
மாணவர்களோட கோரிக்கை இன்னைக்கு இந்த 3 பேரை நோக்கி நகர்ந்திருக்கு. அப்போ வரக்கூடிய இந்த வட இந்தியா இப்பதான் உங்களுக்கு யதார்த்தங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த மோடி அரசு எவ்வளவு பெரிய சர்வாதிகார அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க, மதத்தை மட்டுமே காட்டி ஒரு மாய வேலையை செஞ்சு எப்படிப்பட்ட சர்வாதிகார அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற புரிதல் வட மாநில மக்களுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதனால வட மாநிலத்தில் 2029க்கான ஒரு வெளிச்சம் இங்கிருந்து இந்த மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறத அங்க புரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.